இன்றைக்கும் உங்களுக்கு இது 2 இதாக கொடுக்க வேண்டியதாக கிடக்குது. என்னென்னு கேட்டால் இங்கே வந்து வேளாண் வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் குறைவு. அதனால் 2 பாகமாக கொடுத்துடும். கணக்கையில் ஒரு கொஞ்சமாக தான் வரும். அதையும் நான் உங்களுக்கு சேர்த்து போட்டு விட்றேன். அப்போ துதித்தலை ஏற்றதும் இன்பமுமானவை. தேவனுக்கு என்னவாம்? துதிக்கிறது அவருக்கு ஏற்றதும் இன்பமாயிருக்கிறது. 15 பார்ப்போம். நீதிமொழி 5:15. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேலே நிற்கின்ற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. அவர் ரூபம் லீபோனைப் போலவும் கேதுரு மரங்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அப்போ இன்ப நேசர், மதுரம் பேசுகிறது. அவருடைய வாயினால் பேசுகிறது மதுரம். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அப்போ பாருங்க, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். யாரா அவர்? மதுரமானவர், இன்பமானவர், மகத்துவமானவர். அப்போ மங்கி எரிகிற திரிகளை அணையாதவர், நிறைந்து போன நாணலை என்ன செய்கிறாராம்? முறியாதவர். இப்போ நாங்கள் இங்கே இந்த உன்னத பாட்டை நாங்கள் ஒரு வித்தியாச கண்களாய் பார்க்கிறோம். ஏன் அப்படி பார்க்கிறீங்க? மற்றவர் சொல்லுகிறார்கள் என்றா போல நாங்கள் பார்க்கக்கூடாது. வித்தியாசமான கண்களோடு பார்க்கக்கூடாது. என் நேசருக்கு பிரியமாய் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியம் என்ன? அவரை நாங்கள் நேசிக்க வேணும், அவரோடு உறவாட வேணும், அவரோடு நாங்கள் பேச வேணும். அப்போ அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரிவர செய்ய வேணும். இன்றைக்கு நாங்கள் சரிவர செய்கிறோமா? அதனால் எழுப்புதலை காண முடியலை பாருங்க, பின்மாறி அருள் மாறிய காண முடியலை பாருங்க. ஏனெண்டா ஏதோ ஒரு குறைபாடு பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்த திருடுகிறோம் இல்லையா? திருட்டு கும்பலாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஞாயிறு கிறிஸ்தவர்கள், வாச கிறிஸ்தவர்கள், பைபிள் ஸ்டடி கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது, கிறிஸ்து உடையவர்களாக இருக்கணும். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ அவர் இருந்தார்ன்னு சொன்னால் காலையில் எழுப்பி தட்டி எழுப்புவார் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சுதந்திரத்தை, நீதியை தேடு. நாங்கள் என்னென்னத்தையோலாம் நினைச்சு கொண்டு படுப்போம். அப்பா படுக்குது, அதே மாதிரியே எழும்புவோம். அதே மாதிரி கடக்கு புடக்குன்னு என்ன செய்வோம்னு கேட்டால், பாக்கி எடுக்கிறோமா, கொள்ளு போடுறோமா, வேலைக்கு போகிறோமா, அவ்வளோதான். எத்தனை பேரை பார்க்கணும்? நான் பார்க்க தேவையில்லையே, அங்கே இருந்து பார்க்குறாரு அவர். அதை கேட்டால் என்ன சொல்கிறது? உங்களுக்கு தெரியுமா என்ன? உங்களுக்கு தெரியுமா என்னமோ? நாங்கள் செய்யாமலாம் இருக்கிறோம். நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் விடுங்க. அங்கே இருக்கிறவருடைய கண்ணை மறைக்க முடியுமா என்ன? அவர் என்ன எங்களை போல என்ன கண்முடிப்பா இதுகளாக இருக்கிறார் இல்லையே? உங்களுக்கு தெரியாது பாருங்க. உங்களுக்கு தெரிய வேணுமென்ற அவசியமும் கிடையாது பாருங்க. அதே ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் வரும்போது சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் ஆண்டவரை நாங்கள் சொல்ல வேணும்? உங்களுக்கு முன்னாலே ஏன் ஆண்டவரை செய்யணும்? என் ஆண்டவர் வந்து
உகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுகிற தேவன். எதை? அதாவது துதியை, ஜெபத்தை, விண்ணப்பத்தை எல்லாம் நுகர்ந்து மகிழுகிறது. அப்பொழுது ஒரு மேகம் அவர் மேலே நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்ப அவர் யாராம்? என்னுடைய நேசகுமாரன். யாராம்? என்னுடைய நேசகுமாரன். பிதாவுக்கு அவர் யாராம்? என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரன் எப்படியாய் மனசகுமாரனாய் மாறினார் இந்த பூமிக்கு? பிதாவுக்கு அவர் பிதாவுக்கு நேசகுமாரன். ஆனால் எப்படி மனசகுமாரனா என் பிதாவானவர் அனுப்பினார்? யோசிச்சு பாருங்க. யாருக்காக அனுப்பினார்? எவருக்காக அனுப்பினார்? எங்களுக்காக, எங்கள் ஜனங்களுக்காக. பழையதுக்கு ஏன் இப்போ பழையதுக்குள்ள எதை பிடிக்க வேணும் எதை பிடிக்கக்கூடாதுன்னு தெரியாது. ஆனால் பிடிக்கக்கூடாதெல்லாம் நாங்கள் பிடிப்போம் பாருங்க. பழையதுக்கு பழசுக்கு இருக்கிறது புதுசுக்கையும் இருக்குது. என்ன ஆண்டவர் சொல்கிறானே, இதில் ஜோடி இல்லாமல் ஒன்றுமே இல்லையன்று. தேடி வாசின்னு தான் சொல்லியிருக்கிறார். நாங்கள் மரியாதையை பார்க்கிறோம் பாருங்க. மரியாதை சொல்கிறோம், நான் தேவனுக்கு அடிமை. நாங்கள் இதில் பார்க்கிறோம், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கைத்தத்துவம் அவர் மேல் இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ அவருடைய நாமங்களை சொல்ல முடியாது பாருங்க. நாங்கள் மரியாதை பார்க்குறோம். மரியாதை சொல்கிறாள், இதோ என் ஆவி என் இரட்சகராம் தேவனுக்குள் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளுக்குள்ளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்போ அவள் ரூபவதி, பாக்கியவதி. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஸ்திரீகளுக்குள்ளே அவள் பரிசுத்தமானவள். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆக்களை எல்லாம் அவர் தேடினார் என்று நினைக்கிறீங்க? பாவத்தில் இருந்தவங்களை பரிசுத்தமாக்க கொண்டு வந்தார். மதலேனா மரியாள், சூசன்னாள், கன ஸ்திரிகள் ஆண்டவருக்கு பின்னாலேயே ஊழியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கென்று முக்கிய தத்துவம் கொடுத்த ஸ்திரிகள் அவர்கள். ஏனென்று கேட்டால், சாலமோன் தேவாலயம் கட்டுவதற்கு அநேக ஸ்திரியெல்லாம் கொண்டு போய் பொண்ணு ஆபரணங்களை எல்லாம் போட்டார்கள், மிதமிஞ்சி போய் போட்டார்கள். அப்போ அவன் வர்ணிக்காமல் இருப்பானா என்ன? ஆண்டவருக்கு தேவாலயம் கட்டுறதுக்கு இவ்வளவு கிடைச்சதே, அவன் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினான், எப்படிப்பட்ட அதனுடைய மாலையே கட்டினான் என்று பார்க்குறீங்க. அந்த ஆலயத்தை நீங்கள் இருக்க வாசித்து பாருங்க, எப்படியெல்லாம் கட்டினான், எப்படியெல்லாம் வர்ணித்து கட்டினான். அப்போ அவன் அந்த வர்ணிப்பினாலே ஆண்டவரையே வர்ணிக்கிறான் பாருங்க. இதை எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுறோம். பிரசங்கம் பண்ணுறதில்ல, உன்னத பாட்டை ஒருத்தரும் இப்போ பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஏன்னு கேட்டால், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக. உங்களுக்கு பிரியமில்லைன்னு சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு அவன் ஆண்டவரை தான் வர்ணிக்கிறான். உங்களுக்கு அது பிரியம் இல்லை, ஆண்டவருக்கு அது பிரியம். அவன் வர்ணித்தது இன்றைக்கு வேதத்தில் ஒரு இடத்துல போட்டிருக்கிறார் என்றால், ஆண்டவர் அந்த வேதத்தில் பைபிளில் வந்திருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் அது போடக்கூடாதுன்றால் ஏன் உங்களோட பேசுகிற ஆண்டவர் அது உங்களோடையும் பேசி இதை எடுத்துவிடு, இது வேண்டாம்னு சொல்லியிருப்பார். இது சாலோமன் 1000 மணவாட்டிக்கு எழுதினது, அதனால் வேண்டாம்னு சொல்லியிருப்பார். அதான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஆண்டவர்கிட்ட சாலோமன்கிட்ட ஞானத்தை சாலோமன் ஜனங்களை நடத்துறதுக்கு தானே ஞானத்தை கேட்டார். ஆனால் கொடுத்தார் ஞானத்தை பாருங்கள் எப்படியெல்லாம் விழுந்தார் தான். இல்லை விளையில நீங்கள் யாராவது இப்பயும் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் யாராவது விழுந்து போகாமல் இருக்கிறீங்களா?
நிற்கிறேன்னு சொல்கிறவன் விழுந்து போகாமல் இருக்க கடவான். நான் யார் தெரியுமா? நான் ஆண்டவரோட இருக்கிறேன். ஆண்டவரோட இருந்தவன் தான் விழுந்து போகிறதுக்கும் சான்ஸு பிசாசு வச்சிருப்பான். அப்போ அதனால தான் நாங்கள் கேட்குறோம் என்னென்னு கேட்டால், பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்களா? எதிர்த்து நிற்கிறீங்களா நீங்கள் விழாமல் இருக்கிறது? நானே சொல்ல முடியாது, நாங்கள் விழமாட்டோம்னு சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், நீதிமான் விழுந்தாலும் 7 முறையும் ஆண்டவர் தூக்கி எடுப்பாருண்டா, அப்போ அவன் விழுவான்ன்றது தெரியும் ஆண்டவருக்கு. அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லையே, மனுஷனுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்களா விழுவோம்? நாங்கள் விழவும் மாட்டோம், எழும்பவும் மாட்டோம், நிற்கவும் மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்ல இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும் சாலமோன் விழுவான். அதனால தான் தாவீதுக்கே சொல்லிட்டார், சாலமோன் உன்னின் நிமித்தம் ஒரு விளக்கு இஸ்ரவேலில் எரிந்து கொண்டிருக்கும். உன் குமாரனை நான் அந்த நேரத்தில் நான் சொல்கிறார் பாருங்க, வாசிச்சு பாருங்க. ஆனாலும் தாவீது அவனுக்கு நல்ல ஞானத்தை புத்தி மதிகளை சொல்லி கொடுத்துட்டு தான் போனான். அதன்படி செய்தான், எல்லாம் தேவாலயங்களை கட்டினான், எல்லாம் செய்தான். ஓ யாரு? அவன் வர்ணிச்சான், ஆண்டவரையும் தேவ சபையையும் வர்ணிச்சான். அதுக்கு அவன் வர்ணிச்சதுக்கு பிறகு அவனுக்கு பாவத்தில் விழுந்தான் தான், இல்லைன்னு சொல்ல இல்லையே, யாராவது சொல்ல அதில் இருக்குத்தான். அதுக்காக அவன் 1000 மனவாட்டிகளை வர்ணிச்சான் இல்லை. அவன் தேவாலயம் கட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு இதுகளை வைக்கும்போது அதுகளுக்கு கொங்கை அது இதுன்னு சொல்லி பேர்கள் வைக்கிறான். அதில் வைக்கிறான், பூக்கள் இதுகள் எல்லாம் வச்சு ஒவ்வொரு டிசைனாக அதை கட்டும்போது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காரியங்கள் சொல்கிறான். எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாம் சொல்கிறோம் என்னடா, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. நீங்கள் சரியில்லை, நீங்கள் முதல் சரியாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. அன்று நடந்தது இன்று நடப்பது நாளை புதியது. ஒரு இடத்துல ஆண்டவர் சிவாஜி கணேசன் 1000 நன்மை தீன்மைகள் நாங்கள் செய்கிறோம், மன்னித்தருள்வீர். ஏதோ ஒரு இதில் சொல்கிறான், ஏதோ ஒரு அது மாதிரி தான் 1000 பிழைகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் வேதத்தில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், விழுந்தவன் அவன் விழுந்து அவன் விழுகிறதுக்கு முன்ன எழுதினதை எல்லாம் எடுத்து வச்சு அவன் இப்படி செய்தான் அப்படி செய்தான். நீங்கள் முதல் நீங்கள் திருந்துங்க, அப்போ சமுதாயம் தானாக திருந்தும். எடுத்து அடக்கி வைக்காதீங்க. சாலமன் அது செய்தான் இது செய்தானண்டு. சாலமன் எதுக்காக அதை கொடுத்தானண்டு முதல் நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் 3 தரம் வாசித்து அதை அப்படியே வார்த்தைகளின்படியே அப்படியே தியானித்து கொண்டு வாங்க. தியானித்து கொண்டு வந்தீங்கன்னா தெரியும், சும்மா வாசிக்கிறோமா ஏனோ தானே கொண்டு கவுத்து போட்டுட்டு போகிறோமான்றது மாதிரி. அதனால தான் நீங்கள் அப்படி செய்கிறதுனால தான் ஆண்டவரோட உறவாட முடியலை உங்களால், ஆண்டவரோட பேச முடியலை உங்களால். அதனால தான் உங்களுக்கு நன்மை தீன்மை இன்னதென்று தெரியுதே இல்லை உங்களுக்கு. அதை மாதிரி கடிந்து கொள்ளுதலையும் புத்திமதிகளையும் கேட்க விரும்புகிறதில்ல. என்னுடையது 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 எல்லாம். நான் என்றைக்குமே என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது. ஏனென்று கேட்டால் எல்லாம் தேவனுடையது. நாங்கள் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு உணவையும் உடுக்க உடையும் தராவிட்டால் என்னுடையது அல்லாது. இது தேவனுடையது. அதான் அவளுக்கு உடைய கொடுத்து அனுப்பினார் வழியில் பாருங்க. இப்போ நாங்கள் எப்படியா இருக்க வேணுமாம்? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், இன்பமாக இருக்கும். அவர் எங்களுடைய இன்ப நேசர்.
அதனால தான் எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த இடத்துல என்னத்தை காண்கிறேன்னு கேட்டால் உலர்ந்து போன எலும்புகளை காண்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், அதுக்கு உயிரை கொடு. அப்போ அது அது அதுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கும்போது அது ஜீவனாய் மாறுது. அதான் அதனால தான் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய செய்கிறார். உலர்ந்து கிடக்கிறோம். சபையானது பரிசுத்தமாக இருக்க வேணும். சபையானது விழிப்புணர்வாக இருக்க வேணும். சபையிலே ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட பரிமள தைல அபிஷேகம் ஊற்றப்பட வேணும். ஆண்டவர் அதை நுகர்ந்து மகிழ வேணும். இன்னைக்கு யார் சபையில் இருந்து விழுந்து போவான், யார் சபையை விட்டு இறங்குவான், அவனை பற்றியே கதைச்சு கொண்டிருப்போம் பாருங்க. அவன் விழுந்துட்டானாமே, அவன் இறங்கிட்டானாமே, அவன் இப்படி செய்தானாமே, அவன் அப்படி செய்துட்டானாமே என்று நாங்கள்லாம் எப்படி நிற்கிறோம்ன்றதை பார்க்கும். நாங்களும் செய்து போட்டு வந்து தானே நிற்கிறோம். மற்றவனுக்கு தெரியாது. 4 சிவருக்கு அல்லவா மறைச்சிட்டோம் எங்கட காரியங்களை. அப்போ அதனால் மற்றவனுக்கு தெரியாது. நாங்கள் மறைச்சது மற்றவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமே. அடுத்தவனை பற்றி சொல்லிப்போம் பாருங்க. அடுத்தவன் பிள்ளைகளை பற்றி, அடுத்தவன் பரிபடத்திலேருந்து இறங்குறதை பற்றி, அடுத்தவனை எப்போ விழுத்துவோம்னு நினைக்கிறது கூடாத காரியம் இல்லையா? நீங்கள் எல்லாம் ஆண்டவற்ற பிள்ளைகள். ஆண்டவற்ற பிள்ளைகள்னா ஆண்டவற்ற குணாதிசயங்கள் இருக்கணும். இல்லாத எல்லாம் அப்படியே இருக்கிறது மாதிரி அடுக்கி கதைக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நான் சொல்கிறேன் என்னென்னா, அவள் சரியில்லை, அவள் இப்படித்தான், அவள் அப்படித்தான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பிடுறது. நீங்கள் நம்புவீங்க என்னன்னா நீங்கள் மனுஷர். ஆண்டவர் நம்புவாரோ? ஆண்டவருக்கு தெரியும் தானே யார் சரியில்லை, யார் பிழையானவே. யார் சரியான ஆக்கள், யார் பிழையான ஆக்கள் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ ஒருத்தன் வெளிப்படத்தில் இருந்து இறக்க வேணுமென்று துணிவிகரமாக நீங்கள் நிற்பீங்களானால், ஆண்டவர் கொடுத்த ஊழியத்திலிருந்து ஆண்டவர் தான் பேச வேணும். அப்படி எடுக்க போனால் பார்த்தா மோசே வந்து என்ன செய்கிறான், கொலை செய்துட்டு ஓடுறான். ஆனால் ஓடின மோசேக்குள்ள இன்னொரு குணம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அங்கே ஓடின தேசத்தில் போய் அந்த ஆடுகளுக்கு தண்ணி பாய்க்கிறான் பாருங்க. அந்த ஸ்திரிகளை அவங்களும் தண்ணி கட்டுறதை நிப்பாட்டி போட்டாங்க. ஆனால் மோசே போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டுறான். அப்போ அவங்கள அந்த பிள்ளைகள் போய் சொன்ன போது தகப்பன் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், ஏன் நீ அந்த அவரை கூட்டிக் கொண்டு வரையில்லை இந்த வீட்டுக்கு என்று அவருடைய குமாரத்திகளை மோசைக்கு கட்டி வைக்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு குணத்தை தான் பார்ப்பீங்க. அவன் அங்கே ஓடினான், மனம் திரும்பிட்டானப்பா. உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியல. ஏதோ ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் சொன்னேன், நான் 25 வருஷமாக ரட்சிக்கப்பட்டு 25 வருஷமும் நான் மனம் திரும்பாமல் இருந்தேன். மனம் திரும்பாமல் இருந்து பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்பாமல் இருந்து தான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, எல்லாம் செய்தாச்சு, மனம் திரும்பாமல் நான் பிரசங்கம் பண்ணினேன். ஆனால் இன்றைக்குத்தான் மனம் திரும்பியிருக்கு. அதான் ஒருத்தன் மனம் திரும்புறதும், அவன் ரட்சிப்படைகிறதும், அவன் வந்து தேவ பக்கமாய் சாய்கிறதும் அது தேவ சித்தம். ஒருத்தனை நீங்கள் பைவோஸ் பண்ணக்கூடாது. பைவோஸ்ன்னு சொன்னால் இறக்கினா உனக்கு ஒரு அவமானம் வரும் என்றதை நீங்கள் யோசிக்க வேணும். இப்போ ஒருத்தனுக்கு நீங்கள் ஒரு அவமானத்தை உண்டு பண்ணினா நாளைக்கு அது உங்களுக்குன்றதை யோசிக்காமல் பாருங்க, துணிகரமாக செய்கிறோம். அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பு. இன்றைக்கு அதுதான் நடக்குது. ஏன்னா சாலோமன் அப்படி செய்தான், சாலோமன் இப்படி செய்தான். ஐயா, சாலோமனுடைய கதை பழைய ஏற்பாடு. சாலோமன் செய்து முடிச்சுட்டு போயிட்டான். அது செய்கிறதுக்கு முன்னே அவன் தேவனை உன்னத பாட்டினால வர்ணிச்சிட்டு போட்டான்.
அவன் என்ன 1000 மணவாட்டியை குறித்து அவன் 1000 கல்யாணம் திருமணம் செய்ததை குறித்து அவன் சொல்லுவான். அவனுக்கு நேரம் இருக்கு அந்த 1000 மனைவிமாரையும் பற்றி கதைக்கிறதுக்கு. இங்கே ஒரு மனைவியோடு இருக்கிறவனுக்கே ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு பிள்ளையோட இருக்கிறவனுக்கே துடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 4 பிள்ளைகளோட இருக்கிறவனுக்கு மனைவிக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதுக்கிடையில் பார்த்தா 1000 கட்டினவனுக்கு என்ன நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த எழுதுறதுக்கு? இந்த காலத்துலேயோ அந்த காலத்துலேயோ நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் என்ன ஜெர்மன் தேசத்துக்கு வந்து 34 வருஷம் ஆகுது. இந்த 34 வருஷத்தில் ஒரு 7 வருஷத்தை கழித்தாலும் மற்ற வருஷமெல்லாம் நாங்கள் கையின் பிரயாசத்தினால பிழைத்தோம். இந்த சினோக்கள் அதுகள் இதுகள் தான் கஷ்டப்பட்டு இதன்ற போது பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சாப்பாடு கொடுக்காம வளர்த்தோமா என்ன? அந்தந்த டைமுக்கு பிள்ளைகளுக்கு சமைக்க வேணும். அந்தந்த பிள்ளைகளுக்கு நான் 3 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு தீட்டித்தான் நான் வளர்த்தினேன். பெருசாக வளர்ந்தாலும் அது வேலைகளுக்கு போயிட்டு வந்தாலும் சாப்பாட்டை பற்றி அக்கறைப்படுத்தாதவர்கள் நாங்கள் சாப்பாட்டை தீட்டி தான் கொடுத்துருக்குறோம். பிள்ளைகளுடைய உடுப்புகளையோ இதுகளையோ இல்லையே நாங்கள் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லை. ஏன்னா 2 கையும் பிரியும், நேரம் இல்லை. என்ன கேட்டால் எங்களுக்கு என்ன துணி துவைக்க நேரம் இல்லை, சமைக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஒன்றுக்கும் நேரம் இல்லைப்பா. இப்போ பிள்ளைகள்கிட்டே சொல்லிடுறது பாருங்க. ஓ அதனால் பிள்ளைகள் எல்லாம் மாமிசம் போன வழி மனமும் மாமிசமும் போன வழிகளில் போகுது பிள்ளைகள் பாருங்க. அம்மாவுக்கு நேரம் இல்லை, அப்பாவுக்கு நேரம் இல்லை. அதனால் என்னவோ சொல்லுவாங்கல்ல, ஆட்டை அவிட்டு விட்டால் அது 6 மணிக்கு வீடு வந்து சேருமா. ஏன்டா அந்த ஆட்டின் வளர்ப்பு, மேப்பன் கொண்டு போகிற வளர்ப்பு. ஆனால் இப்போ 6 மணிக்கு வந்து சேராதுகள். இரவு 12 மணி 1 மணி என்னென்று கேட்டால். ஆனால் பாருங்கள், காலையில் எங்கேயாவது போகணுமெண்டா அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. எங்கேயாவது கொண்டாட்டத்துக்கு போக டைம் இருக்குது, போகிற என்னத்துக்கு கண்டாலும் டைம் இருக்குது. இப்போ உபவாச கூட்டத்துக்கோ அல்ல விழிப்பாராதனைக்கு அந்த என்ன வயு செடிகளுக்கோ எல்லாத்துக்கும் அந்த டைம்களை எடுத்துக்கொள்வோம். இதே மாதிரி ஜெபிக்கிறதுக்கு டைம் எடுக்க மாட்டோம், சமைக்கிறதுக்கு டைம் எடுக்க மாட்டோம். ஏன்னா 24 மணித்தியாலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த 24 மணித்தியாலத்திலையும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று அந்த டைம்களை கொடுக்க நாங்கள் ஒரு காலத்தில் அந்த டைம் எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி போட்டு சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளை அனுப்பிட்டு அந்த பள்ளிக்கூடம் எந்த டைமுக்கு முடியுதுன்னு தாய் தகப்பன் பார்க்க வேணும். ஏன்னா உங்களுக்கு தானே அந்த தருவாங்களே எல்லாமே பார்க்குறதுக்கு. அப்போ அதை பார்த்து பிள்ளைகளுக்கு எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் முடியுதுன்னு பார்க்கணும். அந்த பிள்ளை எங்கே நிற்கிது, எவ்வளோத்த நிற்கிது, என்ன மாதிரி நிற்கிது, எது பிள்ளைகளை கண்காணிப்பு எடுக்கிறது பெற்றோருடைய கடமை. இன்றைக்கு அப்பாவுக்கு தெரியாது பிள்ளை என்ன கூத்து காட்டினதுண்டு, ஆனால் அம்மாவுக்கு தெரியும். பிள்ளை என்ன கூத்து காட்டுதுன்னு அம்மாமாருக்கு தெரியும், அப்பா அம்மாருக்கு தெரியாது. ஏன்னா அம்மாமார் சொல்ல மாட்டாங்க பாருங்கள். ஏனென்று கேட்டால் அடித்து போடுவார், பிடிச்சி வெளியில் கழிச்சு போடுவார். இதனால் பிள்ளை என்ன செய்த தான் கக்கினதை நக்குது. சரியோ, அதை விட வந்து எல்லாத்துக்கும் டைம்கள் இருக்குது இல்லையா? படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, விளையாடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, உங்களுக்கு 24 மணித்தியாலம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடம் 6 நாளும் 5 நாளும் பள்ளிக்கூடம்னு சொன்னால் 6ஆம் நாத்து 5 நாளும் பள்ளிக்கூடம், வெள்ளிக்கிழமை உங்களுக்கு லீவு பின்னேரத்தோட சரி. பின்னேரத்தோட சரின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது குடும்ப ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் வைக்கலாம். பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் அங்கே போகணும், இங்கே போகணும், உங்களை போகக்கூடாதுன்ற யாருமே சொல்லலையே, போகக்கூடாதுன்ற யாரும் சொல்லலையே. இந்த நேரம் இல்லைன்றீங்க பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னொரு 24 மணித்தியால நேரத்தை கட்டாயம் தருவார். இனி புதிய வானம் புதிய பூமி திருஷ்டிகரிப்பாரல்லோ, அப்படிங்க நீங்கள் இருந்தால் கூட 24 மணித்தியாலத்தை உங்களுக்கு கட்டாயம் தந்தே ஆவார். உங்களை போல் அறிவில்லாத ஒரு மனுஷன், அறிவுள்ள மனுஷன் ஒருத்தனுமே கிடையாது உலகத்தில்.
இந்த 24 மணித்தியாலத்திலேயே 1/2 மணித்தியாலம் கூட உங்களுக்கு வீட்டில் இருந்து ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேதம் படிக்க நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நேரம் இல்லை. ஆனால் பாருங்கள், பணம் வந்த உடனே நாங்கள் 24 மணித்தியாலமும் பாருங்கள் அந்த படிக்கிற வைக்கும் தான் சொல்கிறேன். படிக்கிற பிள்ளைகளும் நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டால், பணத்தில் ஆசைப்பட்டு படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குவாங்க, வேலைக்கு போகிறதுக்கு ஒரு டைம், என்ன வந்த கையோட ஓடு. ஆனால் உலகத்தாரை நான் பார்த்துருக்குறேன், பிள்ளைகளை வளர்க்க பண்ணிட்டு 2 மணித்தியாலம் தான் பேர் செய்கிறாங்க. 2 மணித்தியாலம். ஏனென்று கேட்டால், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகளை கொண்டு இறக்கி விடணும், பிள்ளைகளை கவனம் எடுக்கணும், அவங்க செய்கிற வேலைகளை பார்க்க உங்களுக்கு சொல்ல வேணுமா இல்லை பிடிக்கிறது விட வேணுமா? ஆனால் கேட்டு பாருங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு வயசு வந்துட்டு. நீங்கள் சொல்லியே பிள்ளைகளுக்கு எடுத்து போடுவீங்க. நீங்களே சொல்லி பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டு ஐயா மேப்பர்மார் மூப்பர்மார் ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறோம். சரியோ, கேட்டால் பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டுது. இனி அவங்களோட விருப்பம், அவங்களோட இது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு பயம், சரியான பயம். ஏன் பயம்? உங்களை கொண்டு வாங்க அவங்க பொலுசுக்கு விட்டுருவாங்க. ஐயா பொலுசு என்ன ஐயா? நாங்கள் வளர்க்காத பிள்ளைகளுக்கா பொலுசு? அவன் வர போகிறான் உங்கள்கிட்ட, உங்களோட பிள்ளைகளை தான் கொண்டே போடுவான் ஜுங்கனாமில். தாய் தகப்பன் அடிக்கிறாங்கடி ஜுங்கனாமில் போட்டு அடுத்த நாள் உங்களோட பிள்ளை இங்கே வீட்டை வந்து நிற்கும். ஏன்னு சொல்லுங்க, அவன் கெஞ்சும் போய், அம்மா நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் கெஞ்சும். விட்டு பாருங்க ஒருக்கா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஜுங்கனாமில் இருந்தானே, எந்த நாமில் இருந்தானே திருந்தாத பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு முதல் வேதத்தை கற்றுக் கொடுத்தால் அதன்படி பிள்ளைகள் நடக்கும். நீங்கள் கற்றுக் கொடுக்குறது இல்லையே, உங்களுக்கு நேரம் இல்லையே, உங்களுக்கு உபதேசம் பண்ணுறவங்களுக்கே நேரம் இல்லை. உங்களுக்கு அங்கே இருக்குது நேரம்? உங்களோட மனைவிக்கு அங்கே இருக்குது நேரம்? ஊர்க்கதை கதைக்கிறதுக்கும் இளவார கதை கதைக்கிறதுக்கும், அவன் கடிதம் கொடுத்துட்டான் இவன் கடிதம் கொடுத்துட்டான்னு கதைக்கிறதுக்கும். அவள் கடிதம் கொடுத்தாள் உங்களுக்கு தெரியாதா? இவள் கடிதம் கொடுத்தாள் உங்களுக்கு தெரியாதா? அவள் வாய்க்காரி இவள் சண்டைக்காரி உங்களுக்கு தெரியாதா? இது கதைக்கவே உங்களோட மனைவிமாருக்கு நேரம் இல்லை, வேதம் படிக்கவா நேரம்? பிள்ளைகளுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறத கற்றுக் கொடுங்க. நீங்கள் வேதத்தை படியுங்க. நீங்கள் வேதத்தை படித்தா தான் உங்களுக்கு அறிவுரை தெரியும். சில கோபக்கார பிள்ளைகளோட, அதாவது வளர்ந்து 40-50 வயசு பிள்ளைகளோட இன்றைக்கு கதைச்சி பாருங்க, கதைக்க முடியாது. விழுந்து போனவனோட போய் கதைச்சி பாருங்க, கதைக்க முடியாது. ஏனென்று கேட்டால், அவனை விழுத்தி விட்டுட்டீங்கன்னா அவனுக்கு காயப்பட்டு அது வடு கிடக்குது. அதனாலே அவன் கோபத்திலையும் தாபத்திலையும் சில பிள்ளைகளோட கதைக்க முடியாது. கதைச்சி பாருங்க, என்னை விட பெரிய ஆள் ஒருத்தரும் இல்லைன்ற மாதிரி தான் கதைப்பாங்க. நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் எத்தனையாம் வகுப்பு படிச்சிருக்கிறீங்க? இங்கத்த படிப்பு உங்களுக்கு தேவையில்லை. இங்கத்த படிப்பு உங்களோட இங்கத்த படிப்பு இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு தான் இங்கத்த படிப்பு. இலங்கையில் படித்தீங்க, நீங்கள் எத்தனை படிச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. இந்தியாவில் இலங்கையில் படிச்சிருக்கிறீங்க, எத்தனை படிச்சிருப்பீங்க? போதகர்மாருக்கு தான் கேட்குறேன். போதகர்மார் எத்தனை படிச்சிருக்கிறீங்க? ஐயர் சித்தமேர் சிவாயி மேர் என்ன பேர் போதகர் மேட்ட மனைவி மேரை தாங்க, அவையெல்லாம் சித்தர்மே. எத்தனை படிச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் அதனால சொல்கிறார் என்னென்னு கேட்டால், பேதைகளை நான் ஞானியாக்குறேன், ஞானிகளை பேதையாக்கிடுறேன். படிப்பை வச்சு பரலோகத்துக்கு இட போடாதீங்க. உங்களோட படிப்புகளை வச்சு பரலோகத்துக்கு இட போடாதீங்க. இங்கே இருக்கு பாருங்க, இதை பார்த்தீங்கன்னு சொன்னாதான் அங்கே போக முடியும். ஐஸ்வர்யவானும் லாசருவையும் வச்சு பாருங்க. ஐஸ்வர்யவான் லாசரசு வச்சு பாருங்க என்ன நடந்ததுண்டு. ஐஸ்வர்யவான் அங்கே இருந்து லாசர் அங்கே இருந்தான்ட்டு. இந்த படிப்புகளை எல்லாம் வச்சு அடுத்தவனை, அதாவது அந்த மொக்க கட்டாதீங்க. படிக்கத்தான் வேணும், இந்த நாட்டில் படிக்கத்தான் வேணும். ஐயோ 24 மணித்தியாலும் நேரம் இல்லைன்னா அந்த நேரம் இல்லாததை ஏன் நேரம் இல்லாமல் வேஸ்ட்டுப்படுத்துறீங்க? நேரம் இல்லாத காரியத்தையும் செய்கிறீங்க. நாளைக்கு பிரச்சனை கேட்குறேன், ஆண்டவர் வந்துட்டார்,
திடீரென்று ஆண்டவர் வந்துட்டு உங்களோட படிப்பு பட்டம் உங்களுடைய புகழ் பேர் எல்லாம் அங்கே போகும், பாதாளம் போய்விடும். அதனால் வேக்மன்ஸ் ஒரு பாட்டு ஒன்று பாடிச்சிருக்கிறார். என்னென்னு கேட்டால், பணத்தின் மேலே கண்ணு போச்சையா போச்சையா உன் அபிஷேகம், ஆக்கள் மேலே கண்ணு போச்சையா அம்போதான் உன் அபிஷேகம், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், பெருமை என்ற வலையில் விழாதே, அது எப்பயும் வறுமையை கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு வறுமை கொண்டுறான். அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஏராளம். அப்பேகளை தான் தெரியும் வறுமையும் பெருமையும் எல்லாம். நாம் இருக்கேக்குள்ள இன்ப நேசரை தேடணும். அவர் நமக்கு இன்ப நேசர். அவர் தேனிலும் மதுரமானவர். அவர் ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட பரிமள தைலம். அப்படிப்பட்ட நேசருக்கு படுக்க இடம் இல்லை. எங்க சத்திரத்தில் அவர் நேசகுமாரன் மனசகுமாரனாய் மாறும்போது அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லாமல் போச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, ஊழியம் செய்யும் போதே ஆண்டவர் சொல்கிறார், என்ன ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் நரிகளுக்கு குழியும் உண்டு, மனசகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை? நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னு கேட்டால், எங்களை விட ஒருத்தரும் இல்லையென்று. அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னா, சாலமன் ராஜா வந்து தேவ ஆலயத்தை குறித்தும் தேவனுடைய சபையை குறித்தும் தேவனை குறித்தும் அவன் வர்ணிக்கிறான். அவன் என்ன செய்கிறானாம்? வர்ணிக்கிறான். தேவனுடைய ஆலயத்தை குறித்து வர்ணிக்கிறான். அவன் பிரசங்கியில் போட்டிருக்கிறான் தானே. நீங்கள் பாருங்கள், எல்லாம் மாய 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 என்று போட்டிருக்கிறான். அப்போ இதெல்லாம் பிரசங்கி எல்லாம் எழுதி இருக்கிற பட்டத்தில் உன்னத பாட்டு எழுதி இருக்கிறான். அப்போ அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது என் பிரசங்கியில் மாய மாய எழுதியிருக்கான். நீங்கள் இப்போ மாயானதில் இருக்கிறீங்க இல்லையா? இருக்கு ஒரு காலம், நிற்க ஒரு காலம், பிடுங்கி ஒரு காலம், நாட்டி ஒரு காலம். அப்போ நீங்கள் சொல்லலாமா என்ன இதெல்லாம் புளியன்னு சொல்லிடாது? உண்மையாகத்தானே இருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களைப் போல் இருக்கிறது, உன் கூந்தல் கிளியோத் மலையின் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது, உன் பற்கள் மயிர் தரிக்கப்பட்ட பின் குளிக்கப்பட்டு கரையேறுகிறவர்களுக்கு ஒன்றாயிருக்கும் மலையாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டின்றதைப் போல ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது, உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமமானவும் உன் வாக்கு இன்பமும் ஆயிருக்கிறது. அவருடைய வாக்கு எப்படிப்பட்டதாம்? இன்பமானது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதாளம் பழம் போல் இருக்கிறது. அப்போ ஆண்டவரை அவன் வர்ணிக்கிறான். ஆண்டவர் சபைக்கு வரும்போது அவர் எப்படிப்பட்டவராய் வருவார்ன்னு அவன் வர்ணிக்கிறான். அதெல்லாம் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, வெண்மையும் சிகப்புமானவர் விண்ணகராஜனிவர். எனக்கு பாட தொண்டை அடைப்பு, ஆனாலும் படிக்கிறேன். என் நேசரை காண என்னுள்ளம் எப்போதுமே நெஞ்சம் வாஞ்சிக்குதே, எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ, நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனோ, வெண்மையும் சிகப்புமானவர்
விண்ணகராஜனவர். அது அப்போ அந்த பாட்டே இருக்குது அதில். அப்போ நாங்கள் சொல்லலாம் அது என்னன்னு கேட்டால், அவர் வெண்மையும் சிவப்புமானவர் விண்ணகராஜன், படிகை பச்சை பதித்தெடுத்த அவருடைய பொற்பாதங்கள். அப்போ அவரை வர்ணிக்கிறான் அவர். நாங்கள் கணக்க பார்க்கலாம். என்ன சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் முத்திரைக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிற. அப்போ வர்ணிக்கிறது எல்லாம் சபையை குறித்தும் அவன் ஆண்டவரை குறித்தும் தான் அவன் வர்ணிக்கிறான். அப்போ நாங்கள் பார்க்கிறோம், அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்தது என்றும் மாதாளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம், அங்கே என் நேசரின் உச்சிதங்களை உனக்கு தருவேன். அப்போ எப்படியாம் வர்ணிக்கிறான் பாருங்க. அங்கே தோட்டத்தில் என்ன இருக்குமென்று போய் பார்க்க போகிறாங்களாம். மாதாளம் பூ பூத்திருக்கிறதா, மாதாளம் பூ செடிகள் பூ பூத்ததா என்றும் பார்ப்போம். பாருங்கள் என்ன. அப்போ ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்க பாருங்க. அங்கே என் நேசர் எப்படியான உச்சிதங்களை உனக்கு தருவேன், உச்சிதமான கனிகளை நான் உனக்கு தருவேன். தூதாயின் பழம் வாசனை வீசும், நமது வாசல் அண்டையிலேயே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு தருகிறேன். அப்போ பாருங்க, எங்களுடைய சபையில் என்ன இருக்காம், புதிய ஆத்துமாவும் இருக்குது, பழைய ஆத்துமாவும் இருக்குது. அது நல்ல கனி கொடுக்குது, நல்ல கனிகளை கொடுக்குது. என் நேசருக்கு அதை தருகிறேன், என் நேசருக்கு உகந்த கனியாய் தருகிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இடத்தே நண்டடா, கோடாரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனியோடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனதன் மரத்தினாலே அதனதன் கனிகளை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கல. இங்கே பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கண்டு. என் நேசருக்கு உச்சிதமான கனிகளினாலே நேசரை ஆண்டவரை நேசருக்கு கொடுப்போம் என்று. நேசரை அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். தூதாயின் பழம் வாசனை வீசும், நமது வாசலண்டையிலேயே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகள் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். சாலமோன் சபை கட்டின போது அவன் நல்லா தான் சபையை நடத்தினான். அங்கே நாங்கள் பார்க்குறோம். என்னென்று கேட்டால், சபையில் தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பலிப்புடத்திலே புகைக்காடாக இறங்கினது அக்கினி. அதுக்கு பிறகெல்லாம் அவன் உன்னத பாட்டு எழுதினதுக்கு பிறகெல்லாம் அவன் விழுந்ததுக்கு நாங்கள் காரணமாக இந்த ஆண்டவர் காரணம் அல்ல. அவன் வர்ணித்தது இப்போ நீங்கள் என்ன இதில் என்ன ஆண்டுகள் மாதங்கள் தேதிகள் போட்டே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் தப்பான கதைகள் எல்லாம் கதைக்கிறது. ஒரு காரியத்தை நல்லதண்டு எடுத்துக்கொள்ள வேணும். நல்ல காரியங்களை நல்லதண்டு எடுத்துக்கொள்ள வேணும். வர்ணிக்கிறதுக்கு என்னது புத்தகம் என்ன காதல் புத்தகமா? இது புள்ள அது புள்ள அது சரி இது சரின்னு சொல்கிறது. இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், முத்தான வார்த்தைகளை அவங்க வர்ணிச்சிருக்கிறாங்க. தேவன் சபையிலே உலாவாவிடில் யார் உலாவுவது? அதனால தாவீது சாலமோனுடைய தேவாலயத்தில் இருந்து புகைக்காடு எழும்பினது. அதுக்கு பிறகு தேவனுடைய இது வல்லம் ஊற்றப்பட்ட இது பின்மாறி நின்றுட்டுது. அதுக்கப்புறம் அவங்க என் நேசர் எங்கே போனார்? என் நேசரை தேடினேன், காணவில்லை. இங்கே வந்தாரா அங்கு வந்தாரா? நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். அப்போ நேசருடைய பிரியம் யார் மேலே இருக்குமா? மணவாட்டி சபையின் மேலே இருக்கும்.
மணவாளன் வரும்போது மணவாட்டி சபை எப்படியா இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஒரு கல்யாண பெண் எப்படியா இருப்பாளாம்? உங்களுக்கு தானே தெரியும் கல்யாண பெண் எப்படி இருப்பாளண்டு. அப்போ ஒரு கல்யாண பெண்ணை நீங்கள் எப்படியெல்லாம் சோடிச்சு வச்சிருப்பீங்க. அப்போ மணவாளன் அங்கே இருந்து வரும்போது அவர் மகிமையானவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர், அவர் அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர். அவர் அங்கிருந்து வரும்போது என்று கேட்டால் பரலோகத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு விளக்காக இருக்கிறாராம், வெளிச்சமாக இருக்கிறாராம். அப்போ அப்படிப்பட்ட மகிமையுள்ள ராஜா இந்த பூமிக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போக வரும்போது அவர் எப்படிப்பட்டவராய் வருவாருன்னு நினைக்கிறீங்க? ஓ ஓ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் சிந்திச்சு பாருங்க எப்படி வருவாருண்டு. குதிரை வீரர்களோடு எப்படியான குதிரை வீரர்கள் வருவார்களாம்? அக்கினி ரதம். எலிசாவுக்கு அக்கினி ரதம் இறங்கினது. அவர் வரும்போது எப்படியா வருவாராம்? ஓ எக்கால துணியோடும் 10 தாம்பூர வீணைகளோடு சூரமண்டல வாசனையோடு. ஓ அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம் இல்லையா? அதை கேட்க நாங்கள் இருப்போமோ தெரியாது. அப்போ அவரை கொஞ்சம் வர்ணிச்சு பார்க்கணும். அப்படித்தான் சாலமன் வர்ணிச்சிட்டான். நீங்கள் அவன் வர்ணிச்சதையெல்லாம் வச்சு அவன் தப்பானவன், அவன் தப்பானவன், நாங்கள் மட்டும் தப்பு இல்லாதவங்க. தப்பு தப்பு தான். அவன் உணர்ந்திருப்பானோ என்னவோ. நீங்க பாருங்க, பாவத்துக்கு மேல பாவத்தை கட்டவன். அவன் இருந்த காலத்தையும் நீங்க இப்ப இருக்கிற காலத்தையும் பாருங்க. அப்போ அதை நாங்கள் யோசிக்க வேணும். சாலமோன் அதான் தாவீது ராஜா சபை கட்டுறதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சான் சபை கட்டுறதுக்கு. அதனால அவனோட சொல்கிறான், நானோ மச்சுப்பா உள்ள வீட்டிலே குடியிருக்கிறேன், தேவனுடைய ஆலயமோ பாழாய் போய் கிடக்கிறதுண்டு. அப்போ ஆண்டவர் பார்த்துட்டு நாத்தான் வேலை அனுப்பி சொல்கிறார், என்னன்னு கேட்டால், நீ தேவாலயம் கட்ட மாட்டாய், உன்னுடைய உடன்பிறப்பு கட்டும். அதுக்கிடையிலேயும் அவன் அம்சலோன் தான் ராஜாவாக நினைச்சான். ஆனால் எவன் அந்த ஆசனத்தில் அமர வேணுமோ அவனைத்தான் ஆண்டவர் அமர்த்தினார் பாருங்க. இன்றைக்கும் ஒரு விளக்கு இஷ்டவெல்ல எரிந்து கொண்டு எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்ன? விளக்கம் இருக்கா என்னவோ தெரியல. நீங்கள் சொல்கிறது என்னமோ ஏதோ இந்த சில பேருடைய காரியங்கள் அதுதான் விளக்கம் இல்லாமல் கதைக்கிற காரியங்கள். விளக்கம் இல்லை பாருங்க. நீங்கள் பாருங்க, ஒரு கதை சொன்னால் 9 கதை சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால், இல்லை அவள் அப்படித்தான் சொன்னா, இவ இப்படித்தான் சொன்னா, நம்பிடுறது. ஆமாம் நாம நம்புகிறோம் பாருங்க. நாங்கள் நம்பிட்டோம். நீ சொல்கிறதையெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம். அப்போ நாங்கள் எப்படியாய் வாழ வேணும், எப்படியாய் நடக்க வேணும் என்று கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ நாங்கள் எப்படிப்பட்ட நேசரை தேடுறோம்? அவர் அழகுள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர். ஓ அவருடைய மகிமையை குறித்து யாரால சொல்ல முடியும்? 16,000ங்களிலும் சுரந்தோர், வெண்மையும் சிகப்புமானவர். ஓ மகிமையின் ராஜா. அதனால தான் மோசே மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது பாருங்க. ஓஹோ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியாமல் மோசே என்ன செய்தான் என்று கேட்டாலும் அப்படியே முக்காடால மூடிட்டான். முக்காட்டா மூடிட்டான், ஜனங்கள் பார்க்க முடியாது. அவ்வளவு மகிமை. இன்றைக்கு அந்த மகிமையை காண முடியல பாருங்க. ஏன் ஏன் எதுக்கு? பொறாண்மை, காமகாரம், எரிச்சல், தற்பொழிவு, வீம்பு, சுயம், ஈக்கோ, நான் என்ற அகங்காரம், ஆணவம், பணப்பிரியம், தற்பிரியம்,
இப்படியான காரியங்கள் சரீரத்தில் இருதயத்தில் அப்படியே திருக்கா இருக்கும்போது ஆவியானவர் எங்க நிற்கிறாருங்க? ஆவியானவர் எங்க நிற்கிறார்? சவுலை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? சவுலிடத்துல இருந்து ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் கெட்ட ஆவி மட்டும் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் தாவீது ஏன் அவனை தொட முடியல? தொட்டிருக்க அபிஷேகம் பண்ணினவன் மேலே கை போட அவன் விரும்பலை ஒழிய, ஆனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். என்றைக்கு மனுஷருக்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, ஆண்டவற்ற காரியங்களில் ஆண்டவர் சொல்லாமல் ஒரு ராஜாவை நியமித்தாங்க ஜனங்கள். ஆண்டவர் அதுக்கேற்ற சாமுவேலுக்கு சரி நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணி நீ நடத்துன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவன் என்றைக்கு தன்னுடைய பெருமையும் தன்னுடைய சுயத்தையும் காணவழிக்கிட்டானோ, அண்டையில் இருந்து அவனுடைய ராஜ்ய வார்த்தை கிழிச்சு போடாருவாருங்க. கிழிச்சு போட்டார். அப்போ ராஜ்யபாரம் யாருடையது? ஆண்டவருடையது. அப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இல்லை. அதனாலே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவருடைய அபிஷேகம் அவனை விட்டு வெளியேறியதும் கெட்ட ஆவி அவனுக்குள்ள வந்துட்டு 2 ஆவியும் அங்கே இருக்க முடியாது. ஒரு கெட்ட ஆவியும் பரிசுத்த ஆவியும் இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் கெட்ட ஆவியை அடித்து தள்ளி விட்டுறாரு பாருங்க. ஆனால் அனுப்பினதே ஆண்டவர் தான் அவனுக்கு. தாவீது எடுத்து வாசிக்கும் போது கெட்ட ஆவி அவனுக்குள்ள இருந்து வருகுது பாருங்க. அவனை கொலை செய்யணும். அதனால தான் அவன் சொல்கிறான், அபிஷேகம் பண்ணினது தான். அது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினது. அது தாவீதுக்கு தெரியும். அவன்கிட்ட அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கா இல்லையான்றது திரண்டு கேட்டால், அவன் செய்கிற காரியங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட ஆவியானவர் அவன்கிட்ட இல்லை. ஏனண்டா மந்திரவாதி பெண்ணிட்ட போய் சாமுவேலுடைய ஆவியை கூப்பிட்றான் அந்த செம்புக்களை கூப்பிடும்போது சாமுவேல் அதில் நிற்க முடியாமல் இருக்கிறா. என்னத்துக்கு கூப்பிட்டாய் என்று. அப்போ தான் சொல்கிறேன்டா, உன்னுடைய ராஜ்யபாரத்தை தானே ஆண்டவர் கிழிச்சு போட்டாரே. என்ன என்னட்ட கேட்குற? போட்டான் பாருங்க. சாமுவேல் போயிட்டான். அந்த சால்வை கிழிந்ததும் ராஜ்யம் கிழிஞ்சது. அப்போ நாங்கள் யோசிக்க வேணும் என்னென்று கேட்டால், அபிஷேகம் பெற்று நாங்கள்லாம் எல்லாரும் பொதுவாக புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தில் வளர்ந்தேன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் கள்ளத்தனமான ஞானஸ்தானம், இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவையில் யார் இருக்கிறாங்க? இவங்க இருக்கிறாங்க. பொழுதுபோக்குக்கு எடுத்த ஞானஸ்தானம், கள்ளத்தனமான ஞானஸ்தானம். தேவன் ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஏற்படுத்தி வச்சிருந்தால் அவங்க இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்கிறவர்களாக இருப்பார்கள். சபைக்கு நாங்கள் ஏன் போகிறோம்? ஒரு சிலர் போகிறது என்னன்னு கேட்டால் ஆக்களோட கதைக்க, ஒரு சிலர் போகிறது துதிக்க, ஒரு சிலர் போகிறது பாட, ஒரு சிலர் போகிறது தேட, ஒரு சிலர் போகிறது எங்களுடைய கஷ்டம் துன்பங்களை சொல்ல. இதன்படி நடக்க இல்லை. இது சில சபைகள் நடக்கிறது என்னென்று சென்று வாருங்கள் பூச முடிஞ்சதுன்றது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் உபதேசிப்போம். கடைசியில் என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தின் தேவன் அங்கே இருந்தால் தான் சமாதானம் இருக்கும். சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே இருந்தால் தான் சமாதானம் இருக்கும். ரட்சிப்பின் தேவன் நமக்குள்ளே இருந்தால் தான் ரட்சிப்பு இருக்கும். அன்பின் தேவன் நமக்குள்ளே இருந்தால் தான் அன்பு இருக்கும். அங்கே இருக்கிற ஆவி என்ன ஆவி? எங்கேயுமே குறை சொல்லுகிற ஆவியும், குற்றம் பிடிக்கிற ஆவியும், அநியாயம் செய்கிற ஆவியும், அக்கிரமம் செய்கிற ஆவியும். அந்த ஆவிகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார்ல, சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்போ என் நேசர் எப்படிப்பட்டவரா? அவரை புகழுவதற்கு 1000 நாவு போதாது.
ஆதியிலேயே அவர் வார்த்தையாக இருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாயிருந்தவர், தேவனிடத்தில் இருந்து இறங்கி வந்தவர். அப்போ நாங்கள் என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அப்போ எப்படிப்பட்ட இதய கதவை திறப்ப ஆண்டவர் வந்து வாசல் 2 கதவை தட்டுகிறேன், என் நேசர் சொல்கிறார், என் வாசல் 2 கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் என்ன செய்ய, சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் அவர் உள்ளே பிரவேசிக்க முடியும், அல்லையென்று அவர் போய்விடுவார். என் நேசரை காணவில்லை, நான் கதவை தட்டும்போது நான் திறக்கிறதுக்குள்ளே என் நேசரை காண இல்லையே, நான் திறப்பேன் எப்போ 1 மணித்தியாவது 2 மணித்தியாவது பிறகு கதவு திறப்பேன் நேரண்டு பார்க்குறது. அது மட்டும் என்னவோ வேலையாக செய்து கொண்டிருப்போம். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்க எழுப்புவார் பாருங்க, எழும்ப மாட்டோம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று கிடப்போம். அப்போ என் நேசருக்கு நாங்கள் என்ன செய்ய வேணுமா, என் நேசருக்கு புதுப்பாட்டை பாட வேணும். பூமியின் குடிகளே பாடுங்கள், கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள், கர்த்தரே நம் தேவனண்டு சொல்ல வேணும். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் ஆடுகளுமாயிருக்கிறோம். அப்போ நம்முடைய நேசருக்கு நாங்கள் என்ன செய்யணுமா, புதுப்பாட்டை பாட வேணும், ஆனந்த சத்தத்தோடு பாட வேணும், பரிசுத்தத்தோடு பாட வேணும். அவரை நாங்கள் நேசரை நாங்கள் முகமுகமாய் தேடுவோம். அதனால் பால் தினகரனோ அவர் அந்த செத்தவர் தான் பால் தினகரன், அவர் வந்து பாடினவர் என்ன நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடினவர். அந்த பாட்டு நான் மறந்துட்டேன். நல்ல பாட்டு பாடினவர் நேசரை குறித்து, இன்ப நேசரை இந்த இன்ப நேசரை காண்பேனோன்னு ஏதோ ஒரு பாட்டுக்கு போய் ஒரு புது பாட்டு ஒன்று வந்தது. இப்போ அப்போ அதனால் நாங்கள் வந்து அவர் எங்களுக்கு இன்ப நேசர், நாங்கள் மணவாட்டியல், நாங்கள் மணவாட்டி சபை, சரியோ. அப்போ சபைகளில் மணவாளன் வரும்போது மணவாட்டி சபை ஆயத்தமாக இருக்கணும், எண்ணத்தில் ஆயத்தமாக இருக்கணும். எத்தனையோ 2-3 சூக்கேஸ்க்குள்ள காசு பணத்தில் ஆயத்தமாக இருக்கணும், புகழ்லையும் பெருமையிலையும் ஆயத்தமாக இருக்கணும். அப்படி இல்லை, தாழ்மையிலும் என்னை நினைத்தவரை துதியுங்கள், தாழ்மையிலேயும் எங்களை நினைக்கிறவரை துதிக்க வேணும், பிரச்சனையிலேயும் எங்களை நினைக்கிறவரை துதிக்க வேணும். ஜோபுவை போல நாங்கள் என்ன செய்ய வேணுமாம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாங்கள் தூஷிக்கக்கூடாது. தூஷிப்பண்டா தெரியும்தான் எங்களுக்கு. இப்படியாய் நாங்கள் வாழுகிறவர்களாக இருக்க வேணும். நான் இத்தோட முடிக்கிறேன். ஏனென்று கேட்டால், நான் ஏன் உங்களுக்கு மிகுதி கொடுத்த நானடா, என் நேசரை நானடா உன்னத பாட்டு தான் நான் எடுத்தேன். நானடா இடையில் இந்த 2 நாளும் இந்த வேளாண் இங்கே வீட்டில் வேலை செய்த இல்லை, அதனால் நான் 2 பங்காக பிரித்து உங்களுக்கு 2ஐயும் கொடுத்துருக்குறேன். மீண்டும் தேவனை குறித்து உங்களோடு பேச வருவேன். ஏனென்று கேட்டால், எங்களுக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு மனமகிழ்ச்சி தான் இருக்கும், நம்ம குறித்த ஒரு மனமகிழ்ச்சி இல்லை. அவரோடு உறவாடுறது, அவரோடு பேசுகிறதுக்கு எங்களுக்கு வந்து வருந்தான், வராதண்டு இல்லை. ஆண்டவரை தேடுறதுக்கு தான் சத்துரு என்ன செய்வான்டா, தடை போடுவானே, எக்கச்சக்கமான தடை போடுவான். ஜெபிக்கிறதுக்கு தடை, துதிக்கிறதுக்கு தடை, பாடுறதுக்கு தடை. ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தடைகளை கொண்டு வந்து போடுவான். ஆனாலும் ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல உடைச்சி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை செய்ய வைக்கிறார் பாருங்கள். அதுதான் ஆண்டவர். ஆமாம், 5000 பேருக்கு 2 அப்பம் 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து 5000 பேருக்கு பயந்து கொடுத்த தேவன் அவர் பெரியவர் அல்லவா. அவரை தேடும்போது, நாங்கள் அந்த இன்ப நேசரை தேடும்போது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் தெரியுமா, சந்தோஷம் இருக்கணும் தெரியுமா. கவலைகள் ஒரு பக்கம் அங்கால, கவலையெல்லாம் தூக்கி நாங்கள் ஒரு பக்கத்துக்கு வைப்போம். கவலை இருக்கத்தான் செய்யுது, பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் என்ன சொல்லுங்க, வேண்டா வெறுப்புக்கு வர காரியங்கள் எல்லாம், பிசாசு உணர்ந்து போடுற காரியங்கள். அவன் வெக்கப்பட்டு போடத்தக்கதாக நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, பேசாமல் ஓஹோ இப்படியா அப்படியா
நாங்கள் பேசினாங்களா? ஓகே ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் தலையாட்டி போட்டு பேசினாங்களா? ரெண்டு தலையாட்டி போட்டு இல்லாத சொன்னா என்ன, இருக்கிறத சொன்னா என்ன, ஏனென்று கேட்டால் மன்னிக்கிறவரும் அவர், மறக்கிறவரும் அவர், எங்களை நேசிக்கிறவரும் அவர். அதனால் நான் சொல்கிறேன் என்னென்று கேட்டால், சில சபைகளில் பிரச்சனைகள் வந்த உடனே ஆத்துமாக்களை இறக்குறது, ஊழியக்காரர்களை இறக்குறது, பிரசங்கம் பண்ணுறவங்களை இறக்குறது, இதெல்லாம் தப்பான காரியம். ஏனென்று கேட்டால், நீங்கள் பாவம் செய்யும்போது உங்களை யாராவது கேட்டாங்களா? இறக்கினாங்களா? இல்லையா? உங்களுக்கு துணிகரமான காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் அடி போடாமல் மனம் திரும்பி வாழுங்க. ஏனென்று கேட்டால் அவனுடைய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். உங்களோட காரியத்தை நீங்கள் ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பவுலுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் தானே இறக்க வச்சார். என் தாவீதை இறக்கினான், சாமுவேலை இறக்கினான் இல்லையே. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் இறக்கினேன் அவனை. சரியோ, நீங்கள் இறக்கிறதுக்கு துணிகரம் கொள்ளாதீங்க. நீங்கள் இறக்கிறதுக்கு துணிகரம் கொள்ளக்கூடாது. அவனுக்குள்ள எரிச்சலின் ஆவி இருந்தது. ஏன் தாவீது கொண்டது 16,000, சவுல் கொண்டது 1000 என்று சொன்னதோட அவனுக்கு எரிச்சலின் ஆவி. பாருங்க, எரிச்சலின் ஆவி கொண்டு வந்துடு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அவனை விட்டு போயிட்டார். அப்போ இங்கே அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் எரிச்சலின் ஆவி. அதனால் அவனை கொல்ல தேடும் போதெல்லாம், அவனுக்கு தாவீது கையில் கிடைக்கும் போதெல்லாம் தாவீது தொடாமல் விட்டதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதை நினைச்சு கொள்றான் அவன். அதை நினைச்சு தான் அவன் கை வைக்காமல் விடுறான். அப்போ அப்படியான காரியங்கள், அப்படியான இதுகளில் துணிகரமான பாவங்கள், துணிகரமான கிரியைகளை துணிகரமாக செய்யக்கூடாது. ஏனென்று கேட்டால், நம்முடைய நேசர் அவர் இன்பமானவர், மதுரமானவர், அவர் மங்கி எறிகிற திரிகளை அணையாதவர், நிறைந்து போன நாணலை முறியாதவர். சரியோ, அங்கே மங்கி அவன் எறிஞ்சாலும் அவனை பிரகாசிக்க பண்ண வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் அவன் மனம் திரும்பினால் அவன் பல்லோராட்சியத்துக்கு போவான். எங்களுடைய கடமை என்னென்று கேட்டால், நாங்கள் கொடுக்க வேண்டியவர்கள், வாங்க வேண்டியவர்கள் இல்லை, கொடுக்க வேண்டியவர்கள். எதை? இந்த வேதத்தை கொடுக்க வேண்டியவர்கள். அப்போ கொடுக்கிறவர்களாக இருக்கணும், வார்த்தையை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அவர்களை நாங்கள் கடிந்து புத்தி சொல்லி கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். நாளைக்கு ஆண்டவர் வரும்போது சொல்லுவீங்களோ நீங்கள், ஆண்டவரே, ஐரோப்பியா தேசத்திலே ஆண்டவரே இந்த சட்டம் தான் ஆண்டவரே, அதனால தான் ஆண்டவரே பிள்ளைகளை நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு விட்டுட்டோம். ஏனென்று கேட்டால், அது வயசு வந்த பிள்ளைகள், அதனால் சட்டம் அப்படி, அது இப்படி, இது இப்படி என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஓ, சட்டத்துக்கு பயந்து பாவத்துக்கு உடன்படுவீங்களோ? எதுக்கு பயப்பட வேணுமென்று வரிப்பணம் கட்ட சொல்லி பாருங்க, அதுக்கு பயப்பட மாட்டோம். பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு பயப்படுவோம். வரிப்பணம் கட்டுறதுக்கு, களவாவியில் செய்கிறதுக்கு பயப்பட மாட்டோம், துணிகரமாக செய்வோம் பாருங்க. ஆனால் பிள்ளைகளை திருத்துறதுக்கு மட்டும் பயப்படுவோம். ஏனென்று கேட்டால் அப்படி வளர்த்துட்டோம். அதனால தான் எங்களுக்கு ஏன்னா அதை செய்துட்டு போகட்டும் அப்படி விடுறதால கேவலத்துக்கு பிற கேவலமாக போய், அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே, தயவு செய்து ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற நாங்கள், அவர் இன்ப நேசர், அவர் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான நேசர், அவரை வர்ணிக்கிறதுக்கு எங்களுடைய நாவு போதாது. அப்படி இருக்கும்போது அவரை எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட நாங்கள், அந்த இன்ப நேசரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் யாராம்? ரூபவதிகள். என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்க. நாங்கள் யாராம்? ரூபவதிகள். யாராம்? மணவாட்டி சபை எப்படியானதான்? ரூபவதி. அப்போ நாங்கள் எப்படியா இருக்கணுமாம்? அவருக்கு பிரியமானவளாக இருக்கணும். அப்படியா எங்களை ஆண்டவர் நடத்த வேணும். இத்தோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வார்த்தைகளோட வாரன். இது 2 இதாக பிரித்து இருக்கிறேன். நீங்கள் 2ஐயும் பாருங்கள். நீங்கள் அதான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், போதனைகள் எல்லாம் போதனைகள் அல்ல. நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவர் ஞானத்தை தந்திருப்பார் இல்லையா? அந்த ஞானத்தின்படி அடிக்கடி வாசியுங்க வேதத்தை. என்னென்னு கேட்டால், உள்ளதை உள்ளதன்படி நாங்கள் போதிக்க வேணும். இல்லாதது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்குள்ளே அடுக்கக்கூடாது. என் நேசர் யார், ரூபவதி யார்,
அப்போ நாங்கள் தோட்டம் யார் இதுகளுக்கு அங்கேயே அமர்ந்திருக்குது எல்லாம். அதை நீங்கள் ஆராய்ஞ்சு அறிஞ்சு நீங்கள் நான் கொடுத்ததையும் வேதத்தையும் படியுங்க. தயவுசெய்து அது அவர் அவர் 1000 மணவாட்டியை வச்சுருந்தார் அதனால் போட்டிருக்கு அப்படி இப்படி என்றெல்லாம் நீங்கள் கதைக்கக்கூடாது. அதெல்லாம் நேசரை குறித்து புகழ்ந்து பாடின உன்னத பாட்டு. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். மீண்டும் ஒரு வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்தோடு நான் முடிக்கிறேன். தகப்பன் தானே பெரிய காரியங்களை செய்ய வேணும் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் கொடுத்த வார்த்தைகளப்பா ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய இரத்தம் அல்ல, எங்களுடைய மாம்சமும் அல்லப்பா. நீங்கள் ஆண்டவரே தகப்பனே, சபையை குறித்து சாலமோன் ஆண்டவரே எழுதின உன்னத பாட்டு, தேவனை குறித்து வர்ணித்து பாடின உன்னத பாட்டப்பா. இந்த ஆண்டவரே உன்னத பாட்டு ஆண்டவரே கருத்து ஆண்டவரே எங்களுக்கு தந்து நீங்கள் நடத்துங்க. இன்னும் கருத்துக்களினாலே எங்களோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரை வெளிப்படுங்க. இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவும், தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்கவும் தேவாவியானவர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. மணவாளன் வரும்போது மணவாட்டி சபைகள் ஆயத்தமாக இருக்கட்டும் ஐயா. காட்டுப்புறா சத்தங்கள் கேட்கிறது, குருவியல் பாடுங்காலம் வந்துவிட்டது ஐயா. ஆண்டவரே, நேசர் சந்திக்கிறதற்கு ஆயத்தமாய் நாங்கள் இருக்க ஆவியானவர் தாமே சபைகளிலும் சபைகளை குறித்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கரிசனைகளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆவியை ஊற்றி நடத்துங்க. அந்த விண்ணக சிகரத்திலே தங்கிடும் வெண்புறாவே, அன்பென்னும் கயிற்றினாலே எங்களை இழுத்து கொண்டவரை ஐயா, நீர் எங்களை நடத்த வேணும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே தேவாவியானவர் அசைவாடும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொரு சபைகளையும் தேவன் ஆண்டவரே கட்டி எழுப்பும்படி ஆட்சேபிக்கிறேன். சபைக்கு தலைவராயிருக்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. ஐயா, நீர் வரும்போது கரதிரையற்ற மனவாட்டிகளாயிருக்க ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். நீங்கள் வந்து ஆண்டவரே தகப்பனே, ஐயா ஆண்டவரே கர்த்தாவே, ஞானமுள்ள ஸ்திரிகளை எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருக்கிறவர்களை அழைத்து செல்ல வரும்போது அப்பா ஆண்டவரே, ஞானம் இல்லாதவர்களாய் இருந்து விடாதபடி அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கதவை பூட்டி விடாதபடி அப்பா ஆண்டவரே தகப்பனே, எல்லாரும் ஞானவான்களாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன். வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.